டெல்லியில் நடைபெற்ற இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 எனும் ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை தங்களுடையது என இந்திய பல்கலைக்கழகம் ஒன்று காட்சிப்படுத்தியது விவாத பொருளாக மாறியுள்ளது. ஏஐ துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் டெல்லியில் 5 நாட்கள் நடைபெறும் இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக ஏஐ எக்ஸ்போவும் நடைபெற்றது. பிரதமர் மோடி கலந்து கொண்ட இந்த எக்ஸ்போவில் கல்கோடியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ரோபோ நாயை காட்சிப்படுத்தியிருந்தனர். ஆனால் அங்குதான் சிக்கலே எழுந்தது. கல்கோடியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் அந்த ரோபோ நாய் குறித்து பேசுகையில், நாங்கள் இங்கே ஓரியன் என்கிற ரோபோவை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இது எங்கள் பல்கலைக்கழகத்தின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் குழுவினரால் முழுமையாக உருவாக்கப்பட்டது. இது ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்குகிறது என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் உண்மையில் அந்த ரோபோ நாய் சீனாவை சேர்ந்த யூனிட்ரி எனும் நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. யூனிட்ரி கோட்டு எனும் பெயர் கொண்ட இந்த ரோபோ நாயின் விலை 2 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை வருகிறது. இது குறித்து சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் கிண்டல் செய்ய தொடங்கினர். இதையடுத்து அந்த ரோபோவை தாங்கள் தயாரித்ததாக எங்கேயும் உரிமை கோரவில்லை எனவும், மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாகவே அவை சீன நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்டதாகவும் பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் தாங்களே சுயமாக ரோபோ நாயை உருவாக்கியதாக பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பெண் ஊழியர் பேசிய நிலையில் விமர்சனங்கள் எழுந்ததால் பல்கலைக்கழகம் உண்மையை ஒப்புக்கொண்ட சம்பவம் மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில், இந்தியாவின் திறமையும் தரவுகளையும் பயன்படுத்துவதற்கு பதிலாக ஏஐ உச்சி மாநாடு ஒழுங்கின்மையால் நிரம்பிய ஒரு PR நிகழ்வாக மாறியுள்ளது. இந்திய தரவுகள் விற்பனைக்காக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன, சீன தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன என விமர்சித்துள்ளார். அதேபோல கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்தும் இந்த சம்பவத்தை கடன் வாங்கப்பட்ட லட்சியம் என விமர்சித்துள்ளார். மேலும் ஏஐ துறையில் முன்னணியில் இருக்க விரும்பினால் சுயமான சிந்தனைகளை ஊக்குவிக்கவும் அதற்கான களத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.